மைதானத்தில் செய்த ஒரே திக்கர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவில் யுஹ்யி வ யுமீத்து என்கிறதும் இருக்குது. என்றாலும் ஹதீஸில் அந்த வார்த்தைகள் வரவில்லை. மாறாக நான் இப்பொழுது சொன்னதன் பிரகாரம் அதிகமாக அந்த திக்கரில் ஈடுபட்டாங்க. அதனுடைய உண்மையான தாத்பரியத்தை விளங்கி நாங்களும் ஓதுவோம் என்று சொன்னால் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய தன்மைகளை ஏற்படுத்துவாங்க. நாங்கள் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏகத்துவத்தின் மீது சாட்சியம் சொல்கிறோம். அதன் பின்னால் லஹுல் முல்க், யா அல்லாஹ் உனக்குத்தான் ஆட்சி சொந்தம் என்கிறோம். இன்றைக்கு இந்த ஆட்சிக்காக வேண்டி அதிகமானவர்கள் அடித்து கொள்கிறார்கள். சில கொலைகள் கூட ஆட்சியின் காரணமாக நடந்து கொண்டிருக்கு. ஆட்சி ஒரு மோகம், அது பறிக்கப்படுறதுனால மனிதன் சில சந்தர்ப்பங்களில் அவன் நோயாளியாகவும் ஆகின்றான். இன்னும் சில நேரங்களில் ஒரு கொலைக்காரனாகவும் மாறிவிடுகிறான். இன்னும் சிலவங்க தற்கொலையும் செய்து கொண்ட வரலாறுகள் ஏராளமாக இருக்கு. அதன் பின்னால் நாங்கள் சொல்கிறோம் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த், புகழ் அனைத்தும் யா அல்லாஹ் உனக்குத்தான். இன்றைக்கு புகழுக்காக வேண்டி மனிதர்கள் எதையும் செய்ய தயாராகிவிடுகிறான். இந்த புகழ் நாங்கள் அல்லாஹ்வுக்கென்றே ஆக்கிடுவோம் என்றால் உலகத்தில் எந்த முறையில் எங்களுக்கு புகழ் கிடைத்தாலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடாமல் கிடைக்க மாட்டாது. அந்த புகழுக்குரிய ஆற்றலை அல்லாஹ் தான் எனக்கு தந்திருக்கிறான் என்று நாங்கள் நினைத்து இஹ்லாஸோடு அந்த புகழை அல்லாஹ்வுக்கென்றே அனுப்புவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தில் புகழ்களை ஏற்படுத்துகிறான். அந்த புகழ் நாள மறுமையிலும் எங்களுக்கு கிடைக்க செய்யும். அல்லாஹ்வுடைய தர்பாரில் நாங்கள் நிற்கக்கூடிய நேரத்தில் கேவலம் அடைய மாட்டோம். அதன் பின்னால் நாங்கள் சொல்லுகிறோம் வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இது வெறுமனே எங்களோட வார்த்தையினால் சொன்னால் மட்டும் போதாது, எங்களுடைய உள்ளத்தினால் நாங்கள் சொல்லணும். யா அல்லாஹ் அனைத்துவற்றின் மீதும் நீதான் ஆற்றல் உடையவன், எனக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை, நான் பலகீனமானவன், என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று உண்மையான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல சாட்சியம் பகரணும். எப்பொழுது நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மையான முறையில் விளங்குவோமோ அந்த நேரம் அவனுடைய புகழை பாடுறதுக்கும் அவன்தான் ஆற்றல் உள்ளவன் என்று இஹ்லாஸோடு உரைக்கிறதுக்கும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். எனவே இந்த நாட்கள் மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் ஐயாமின் அஹப்பு இலல்லாஹி அல் அமலு சாலிஹு ஃபீஹி இல்லா மின் அஷ்ரிதில் ஹிஜ்ஜா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நாட்களில் அமல் செய்யப்படக்கூடிய எந்த அமலும் அவனுக்கு இந்த அஷ்ருதில் ஹிஜ்ஜாவில் செய்யக்கூடிய அமலை போல விருப்பம் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விரும்புகிறான். நாங்கள் கூடுதலான அமல்கள் செய்யணும். தக்பீர், தஹ்மீத், தஹ்லீல் இவைகளை அதிகமாக சொல்லணும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இதில் தக்பீர், தஹ்மீத், தஹ்லீல் எல்லாமே ஒன்று கூடியிருக்குது. இவைகளை அபரிமிதமான உச்சரிக்கணும். அல்லாஹ் இந்த நாட்களில் சத்தியம் பண்ணி எங்களுக்கு ஆர்வம் ஊற்றான். வல் ஃபஜ்ர், அந்த அரஃபாவுடைய நாளின் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக. மேலும் இதில் கருத்து வேற்றுமை இருக்குது. ஜுமாவுடைய நாளின் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக என்றும் தஃப்சீர் எழுதப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாளுடைய ஃபஜ்ரை பற்றியும் கூறுவதாக சொல்லப்பட்டிருக்குது. என்றாலும் வலையாளின் அஷ் துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் 10 இரவுகள் என்று சொல்லும் பொழுது அரஃபாவுடைய ஃபஜ்ர் அங்கனைக்கு முதலிடம் பெறுது. அந்த ஃபஜ்ரின் மீதும் 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்வான் என்று சொன்னால் அதில் எவ்வளோ பெரிய மகிமைகளும் எவ்வளோ மகத்துவங்களும் சிறப்புகளும் இருக்குது என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள். நாங்கள் இந்த இரவுகளில்
ஹயாத்தாக்கணும். இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி நின்று வணங்கணும். குறைஞ்சது எங்களுடைய தஹஜ்ஜுதையாவது உயிர்ப்பிக்க வேண்டும். ஸலவாத்துகளை கூடுதலாக ஓதுவதுடனே இஸ்திக்ஃபார்களை அதிகமாக செய்யணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்ற கண்ணியப்படுத்தப்பட்ட துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை கடந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், கழித்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு முதலாவது பிறையில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சிலர்கள் இந்த 9 நாட்களும் நோன்பு பிடிப்பாங்க, மற்றும் சிலர் 3 நோன்புகளை பிடிப்பாங்க, சிலர் அரஃபாவுடைய நாளையாவது நோன்பை பிடிப்பாங்க. சொன்னாங்க, ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஹாஜிமார்களுக்கு அரஃபா உடைய நோன்பு அது மக்ரூ, அவர்கள் நோட்கக்கூடாது. யாரெல்லாம் அரஃபாவுடைய மைதானத்தில் இல்லையோ, ஹஜ்ஜு செய்யாமல் தத்தமது வீடுகளில் இருக்கிறார்களோ, நாடுகளில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த அரஃபாவுடைய நோன்பு அஸ்ஸனத்தல்லதி கபுலஹு வஸ்ஸனத்தல்லதி பாகியா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு முன் சென்ற வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், எஞ்சி இருக்கக்கூடிய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று 2 வருடங்கள், அதாவது எஞ்சி இருக்கக்கூடிய வருடத்தின் பாவங்களை மன்னிக்கப்படும். 2 வருடங்களுடைய நன்மாராயம் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக வேண்டி எங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் அந்த நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களை நசீபாக்கணும். அதுக்காக வேண்டி தௌஃபீக்குகளை செய்யணும். அல்லாஹ்வுடைய கிருபையும் ரஹ்மத்துகளும் அஃரிமிதமாக இறங்கக்கூடிய இந்த நாட்களில் அவைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன், அதுக்கு பின்னால் நாங்கள் பாடத்துக்கு போவோம். ஹஸரத் ரசூலுல்லாஹ் இந்த நாட்களுடைய சிறப்புகள், அதில் செய்ய வேண்டிய அமால்களை பற்றி சொல்லுற நேரம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், இந்த அளவுக்கு நீங்கள் இதனுடைய நன்மைகளை சொல்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிளம்பி போகிறதை விடவும் சிறந்ததா? ஆம், அதை விடவும் சிறந்தது. என்றாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் ஷஹீதாகி மரணிக்கக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அதுக்கு பின்னால் தான் என்று சொன்னார்கள். அதாவது யுத்தத்தை பெற்று வெற்றி பெற்று கொண்டு திரும்புகிறாரு, யுத்தத்தில் போய்ட்டு கஷ்டப்படுறாரு, அதை விடவும் நன்மைகள் இந்த அஷ்ரு துல்ஹிஜ்ஜாவில், துல்ஹஜ் 10 நாட்களில் அமல் செய்கிறதின் மூலமாக கிடைக்க பெறுது. ஆனால் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் போய்ட்டு மௌத்தாகிட்டாருண்டா அவர் ஷஹீத், அவருடைய அந்தஸ்து பிரத்யேகமானது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு பாடத்தை பாருங்கள். கொலைது அல்லதீன ஜஅம்தும் மின் தூனிஹி, ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேறு தெய்வங்களை நம்பித்து கொண்டு அவைகளை அழைக்கக்கூடியவர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஷ்ரிக்கீன்களுக்கு ஒரு ரத்து தெரிவிக்கிறார். அவர்கள் லைஸலனா அஹ்லியத்துன் அன் நஸ்தகில பி இபாதத்தில்லாஹி தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இபாதத்தில் நாங்கள் ஈடுபடுறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. நாங்கள் நஅபுது பஅலல் முகர்ரபீன மின் இபாதில்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடியார்களில் அவனுக்கு நெருக்கமான மலாய்க்காமார்களை வணங்குகிறோம் என்றெல்லாம் அவங்க பேசினாங்க. இதற்காக வேண்டி அவங்க சில சிலைகளையும் எடுத்துக்கொண்டு அதனுடைய இபாதத்திலேயே தரிப்பட்டு இருந்தாங்க. அதனுடைய இடத்துல ஐத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாகவும் வழக்கமாக்கி கொண்டாங்க. ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வணங்கினாங்க, உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வணங்கினாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த அடிப்படையில் தான் இந்த ஆயத்துகளும் தொடர்ந்து வருது. இப்படியாக அல்லாஹ் இவர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக அழித்து போடுவேன் என்ற ஒரு எச்சரிக்கையும்
செய்கிறார். ஏற்கனவே படிப்பினை கொடுக்கப்பட்டார்கள். நாங்கள் முன்னால் உள்ள சமுதாயத்தை அழித்தோம், அவர்கள் கடுமையான வேதனைகளில் சிக்கினாங்க, அவைகள் அனைத்தும் எங்களுடைய கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்தான். காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் யாரையும் அவனுடைய இபாதத்தின் பக்கம் வற்புறுத்துறது கிடையாது. என்றாலும் அல்லாஹ் இரக்கமுள்ளவன். இவர்களை நரகத்துக்கு போட முடியாது, இவர்களுக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த முறையில் அவர்களுக்கு பயமுறுத்தியும் சில ஆர்வங்களை ஊட்டியும் அவனின் பக்கம் திருப்புறான். சில ஆயத்துகள் இருக்குது, எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் அவர்களுக்கு தண்டிப்பேன், வேதனை செய்வேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் தௌபா செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மிகவும் இரக்கமானவனாக பெற்றுக்கொள்வீங்க என்ற அளவுக்கு அல்லாஹ் ஆறுதல்களை கொடுக்கிறான். எந்த குர்ஆனுடைய வேதனையின் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டதன் பின்னாலும் எங்களுக்கு பார்க்க முடியும், அடுத்த ஆயத் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றியும் மன்னிப்பை பற்றியும் தான் வரும். இப்படி ரசூல்மார்கள் வந்தார்கள், அவர்கள் அனைவரையும் அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எந்த அளவுக்கு எச்சரிக்கைகளை விடுத்தான், அவகாசம் கொடுத்தான், அவைகள் அனைத்தில் இருந்தும் அவர்கள் படிப்பினைகள் பெற இல்லை. இப்படி வமா மனானா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா அன் கத்தப பிஹல் அவ்வலூன், நாங்கள் எங்களுடைய ஆயத்துக்களை அத்தாட்சிகளை அனுப்பினோம், அவர்கள் அவைகளை பொய்ப்பித்தார்கள். அவர்களுடைய ஆரம்பமானவர்களும் அவர்களுக்கு முதல் வந்தவர்களும் அவர்களை பொய்ப்பித்தார்கள். வஆத்தைனா சமூதன் நாகத முப்சிரத்தன், நாங்கள் சமூத் கூட்டத்தினருக்கு பெண் ஒட்டகத்தை கொடுத்தோம். அந்த பெண் ஒட்டகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைக்குள்ளால இருந்து அனுப்பினான். சொன்னாங்க, உங்களை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நாங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் எங்களுக்கு ஒரு அத்தாட்சியை காட்டுங்க. இந்த மலைக்குள்ளே இருந்து ஒரு பெண் ஒட்டகம் வெளியே வரணும், அது உடனே குழந்தையும் தரிக்கணும், குட்டியும் போடணும் என்றெல்லாம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கேற்ப கர்ப்பமுட்ட ஒட்டகையை மலைக்குள்ளே இருந்து அனுப்பினான். அவர்கள் அந்த ஒட்டகத்தை கண்கூடாக பார்த்தாங்க. அந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஒரு நாள் அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஏனைய நாட்களை அவர்கள் ஜனங்களுக்கு சமூத் கூட்டத்தினர்களுக்கு நீர் அருந்துவதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தான். ஒட்டகம் அதற்குரிய நாளில் அனைத்து கிணற்றுடைய தண்ணியை முடித்துவிடும். இதனால் கோபம் கொண்டவர்கள் அந்த ஒட்டகத்துக்கு அநியாயம் செஞ்சாங்க. ஃபஅகருன் நாகத, அந்த ஒட்டகத்தினுடைய பாதங்களை தரித்து அதனை கொலை செஞ்சாங்க. இதனால் அநியாயக்காரர்களாக ஆனாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்லலமு பிஹா, அந்த ஒட்டகத்துக்கு அநியாயம் செஞ்சாங்க. ஒமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, நாங்கள் எங்களுடைய ஆயத்துகளை அத்தாட்சிகளை அனுப்புறது, இந்த கர்ப்பமுற்ற ஒட்டகத்தை அனுப்பி இந்த நிபந்தனைகளை போட்டது எல்லாமே இல்லா தஹ்வீஃபா, அவங்களை பயமுறுத்துறதுக்காக. நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் அந்த நாளையில் அல்லாஹ் இடத்துல ஒன்று கூட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வாக்குறுதி அளித்த வெகுமதிகளை தர வேண்டும், உங்களை மன்னிக்கணும். அதனால் அல்லாஹ் இவைகளை கொண்டு உங்களுக்கு பயமுறுத்துவதற்காக வேண்டித்தான் நிபந்தனைகளை ஏற்படுத்தி இப்படியான விடயங்களை செய்கின்றான். ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கூட அவமதித்தார்கள். அந்த ஒட்டகத்தை பாதங்களை தரித்து கொண்டாக. ஃபதம்தம் அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் காரணமாக அவர்களை பிடித்தான். அல்லாஹ் அவர்களுக்கு பயங்கரமான வேதனைகளை கொடுத்தான். இதே போன்று தான் இன்றைய நாட்களில் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தாட்சிகளை தந்திருக்கிறான்.
அந்த அத்தாட்சிகளில் ஒன்று தான் இந்த 10 இரவுகள். அதே நேரம் இந்த துல்ஹஜ்ஜுடைய அமால்கள், இவைகள் எல்லாமே அல்லாஹ் எங்களுக்கு ஆர்வமூட்டுறான். நீங்கள் என்னின் பக்கம் விரைந்து வாருங்கள். இதில் நாங்கள் உணராமல் பாவங்கள் செய்து மாற்றங்கள் செய்து தொடர்ந்து பழைய பாவங்களிலே இருப்போம் என்றால் இன் அதாபில ஷதீத் என்ற வேதனை உங்களுக்கு கடினமானது என்ற எச்சரிக்கையும் செய்கிறார். இப்போ வேதனை வரக்கூடிய நேரம் சில பிரச்சனைகள், சோதனைகள், இவைகள் எல்லாமே அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யும் பொழுது வரக்கூடிய வேதனைகள். இந்த நேரங்களில் நாங்கள் புத்திசாலித்தனமாக தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் நெருங்கவில்லை என்றால் எங்களுக்கு தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய வேதனையில் ஒன்று தான் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நிம்மதி சந்தோஷமும் இல்லாமல் போகிறது. அமல்களின் மீது எங்களுக்கு சோம்பல் ஏற்பட்டு உள்ளங்கள் கல் நெஞ்சங்களாக மாறுறது. இதை போன்ற விடயங்களிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். வைத்குல்நாலக்க இன்ன ரப்பக அஹாத பின் நாசி வமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக்க இல்லா ஃபித்னத்தன் லின்னாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தில் நபியை நாங்கள் மக்களை அப்படியே சூழ்ந்து கொள்ளப் போகிறோம் என்று உங்களுக்கு சொன்னால், மேலும் வமா ஜஅல்னா ருயா அல்லதி அரைனாக்க இல்லா ஃபித்னத்தன் லின்னாஸ், உங்களுக்கு நாங்கள் ஒரு கனவொன்று காட்டினோம், அந்த கனவு மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துறதுக்காக. மேலும் வஷ்ஷஜரத்தல் மல்ஊனத ஃபில் குர்ஆன், குர்ஆனில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அஷ்ஷஜரத்துல் மல்ஊனா, சாபமிடப்பட்ட மரம் என்றெல்லாம் நாங்கள் இவைகள் மக்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. இந்த துனியாவிலும் அவங்க பலவிதமான குழப்பங்களுக்கு ஆளாக்கப்படுவாங்க. மேலும் அவங்களுக்கு நாள மறுமையில் அஷ்ஷஜரத்துல் மல்ஊனா என்று சாபமிடப்பட்ட மரம் வேதனைக்காக வேண்டி சித்தமாக்கப்பட்டிருக்குது. அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். வனுகவ்விஃபுஹும், இவைகள் எல்லாமே நாங்கள் அவர்களை பயமுறுத்துறதுக்காக வேண்டி, அவர்கள் எங்களின் பக்கம் திரும்புறதுக்காக வேண்டி சொல்கின்றோம். ஃபமா யஸீதுஹும் இல்லா துக்யானன் கபீரா, அவர்கள் மென்மேலும் எல்லை மீறி போகின்றார்கள், பெரும் பெரும் பாவங்களை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எங்களுக்கு எச்சரிக்கையை விடுக்கின்றான். இந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அஷ்ஷஜரத்துல் மல்ஊனா என்கிறது ஒரு பயங்கரமான வேதனைக்காக வேண்டி சித்தப்படுத்திய ஒரு மரம். இது என்ன மரம் என்றதில் அதிகமான உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்குது. சொல்லப்படுது இன்னஹா ஷஜரத்து ஜக்கூம், அது ஈயத்தால் அமைக்கப்பட்ட ஒரு பயங்கரமான மரம். அதில் இருந்து இவர்களுக்கு அது வடிந்து கொண்டே இருக்கும், அது ரொம்ப சூடாக இருக்கும், அவருடைய குடல்கள் அனைத்தையும் பீத்துவிடும், அது அவர்களுடைய பிற்புறத்தால் அவைகள் வர ஆரம்பித்துவிடும். அது மீண்டும் மீண்டும் அல்லாஹ் புதிதாக ஆக்கி அவர்களுக்கு வேதனை பெற செய்வான். இன்ன ஷஜரத ஜக்கூமி தஆமுல் அசீம், இந்த ஜக்கூம் என்ற மரம் அதுதான் பாவிகளுடைய சாப்பாடு. அல்லாஹ் இது ஒரு ஃபித்னாவாக ஆக்கியிருக்கிறான் என்று குர்ஆனில் சொல்லுறான். அதில் அபூ ஜஹல் இந்த விடயத்தில் பலவிதமான முறையில் பரிகாசம் செய்ய ஆரம்பித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க நபி அவங்களையும் பரிகசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த மரத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அபூ ஜஹல் சொல்லுகிறான், நரக நெருப்பு இந்த முஹம்மத் சொல்வதன் படிக்கு அது கற்களையும் எரிக்குமாம், அது எப்படி எரிக்கப் போகிறது என்றெல்லாம் விடந்தாவாதம் புரிந்தார். அல்லாஹ் வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் உடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மரமும் அதனுடைய நெருப்பும் எப்படி
ஒரு மரமாக உருவாகும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பேச வைக்கிறான் என்றால் அவர்கள் மிதமிஞ்சி பேசினார்கள். அந்த நேரம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரத்தை நாங்கள் அநியாயக்காரர்களுக்கு ஒரு ஃபித்னாவாகத்தான் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த ரசூலுல்லாஹ் மரத்தை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள் அவர்களுக்கு. அது லானத் செய்யப்பட்ட மரம் என்றெல்லாம் சொன்னாங்க. அப்போ எந்த அளவுக்கு லானத் செய்யப்பட்டவர்கள் அதில் வேதனைப்படுவாங்கங்கிறதுனையும் சிந்தித்து பாருங்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல அன்ன வலத மர்வான் யததாவலுன மிம்பரஹு ஃபகஸ்ஸ ரியாஹு அலா அபி பக்கர் உமர் வகத் ஹலா ஃபி பைத்திஹி மஅஹுமா ஃபலம்மா தஃபரகு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹக்கம் யுஹ்பிரு பிர்யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஷ்தத்த தாலிக அலைஹி என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காண்பித்த ஒரு கனவை பற்றி இங்கே சொல்கிறார். இந்த கனவு சிலர்களுக்கு ஒரு பரிகாசமாக மாறியது. இதனால் அவர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, இந்த அஷ்ஷஜரத்துல் மல்ஊனா லானத் செய்யப்பட்ட மரத்தோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அநியாயக்காரர்களுக்கு உரிய ஃபித்னாவை சொல்லி காட்டுகிறான். ஷஜரத்துல் மல்ஊனா என்று குர்ஆனில் சொல்கிறது யஹூதிகளுக்கு அவர்கள்தான் லானத் செய்யப்பட்ட மரத்துக்கு ஒப்பாக்கப்பட்டவர்கள் என்றும் தஃப்சீர் வந்திருக்கிறது. காரணம் என்னென்றா, ஒரு மரத்தை பொறுத்த வரையில் அதனுடைய வேர்கள் ஆழமாக இருக்கும், அதனுடைய தண்டம் உறுதியாக இருக்கும், அதனுடைய கிளைகளும் அந்த அளவுக்கு பறந்து விரியும். அதே மாதிரி தான் இவர்களுக்குரிய வேதனையும் உறுதியாக இருக்கும். அதனை வழங்கக்கூடிய மலாய்க்கமார்களும் கடுமையானவர்கள். அதனுடைய கிளைகள் பறந்திருக்கிறதைப் போல அவர்களுக்கு பல வண்ணம் கொண்ட வேதனைகள் கிடைக்கும் என்கிறதனையும் சொல்லி காட்டுகிறார். எங்களுக்கு பயமுறுத்தி எங்களை அவனின் பக்கம் திருப்புகிறான். இது காஃபிர்களுடைய விடயங்களில் அவர்கள் செஞ்ச அழிச்சாட்டியத்தின் காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட எங்களுக்கும் இவைகளில் ஏராளமான படிப்பினைகள் இருக்குது. அல்லாஹ் அதிகமான உதாரணங்களை கூறி எங்களை அவனின் பக்கம் அழைக்கிறான். எனவே இந்த புனிதமான மாதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு உள்ளவர்களாக ஆகணும். இந்த மாதம் எந்த அளவுக்கு கண்ணியம் என்றால், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இருந்தாங்க அப்துல் கைஸ் என்ற ஒரு கோத்திரத்தினர். இந்த கோத்திரவாசிகள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வரும் பொழுது இந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்ற கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் தான் வருவாங்க. ஏண்டா ஏனைய மாதங்களில் அவங்க வார நேரம் வழியில் முதற் கோத்திரர்கள் என்ற ஒரு கூட்டம் இருப்பாங்க. இந்த முலர் கோத்திரர்கள் எந்த அளவுக்குண்டா, இந்த அப்துல் கைஸ் ட்ரைபுடைய அந்த கோத்திரத்துடைய எல்லா பொருட்களையும் பறித்து மங்கொள்ள அடித்து அவங்கள கொல்லுறதுக்கும் முனைவாங்க. இதனால் அவங்க ஏனைய காலங்களில் ரசூலா இடத்துல வரமாட்டாங்க. மாற்றமாக இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட, அதாவது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், 7வது மாதம் ரஜப், இந்த மாதங்களில் தான் வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு உங்களிடத்தில் நினைச்ச நேரங்களில் வர இயலாது, எங்களுக்கும் உங்களிடத்தில் வந்து அடையிறதுக்கும் மத்தியில் ஒரு கூட்டம் இடையில இருக்கிறாங்க, அவங்க தான் முலர் கோத்திரத்தினர்கள், இவங்க ரொம்ப பயங்கரமானவர்கள், இவர்களை தாண்டித்தான் நாங்கள் வரணும். ஆனால் இந்த முலர் கோத்திரத்தினர் இந்த மாதத்தின் மீது எந்த அளவுக்கு கண்ணியம் வைப்பாங்கண்டா, அவங்க அந்த வழிப்பறி கொள்ளைகளை அனைத்தையும் விட்டு விடுவாங்க. அத்துடனே ஒருத்தரையும் கூட அவங்க பயமுறுத்தவும் மாட்டாங்க, அப்படியான கண் கொண்டு பார்க்கவும் மாட்டாங்க. அவனுடைய தந்தையை கொண்டவன் முன்னுக்கு வந்தாலும் கூட இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை பேணி அவனை கூட
எந்த தீங்கும் செய்யாமல் அவங்க கொள்வதற்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க, கொள்ளுறதுக்கு முன் வர மாட்டாங்க. இந்த முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை அந்த காலத்தில் இருந்த இந்த பாவிகள் கூட பேணி இருக்கிறாங்க என்கிறத எங்களுக்கு சொல்லி காட்டுறோம். ஹஸரத் ரசூலுல்லாஹி இடத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த அப்துல் கைஸ் கோத்திரத்தினர்கள் எங்களுக்கு நீங்கள் உபதேசங்களை செய்யுங்க, ஏண்டா எங்களுக்கு அடிக்கடி வந்து கொள்ள இயலாது என்கிறதுல அவங்க முறைப்பாடு செஞ்சு இந்த கூட்டத்தினுடைய பயங்கரத்தையும் சொன்னாங்க. ஆனாலும் அந்த கூட்டத்தினர் இந்த மாதத்தில் அவங்களுடைய எல்லா விதமான பயங்கரவாத செயல்களையும் தடுத்து கொள்றதுனால இந்த கூட்டத்துக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு, நாங்களும் இந்த நாட்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நெருங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்கிறதோடு எங்களுடைய பாவங்கள், நாங்கள் செய்யக்கூடிய சில கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய ஹராமான தன்மைகள், இவைகள் அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுக்கொள்ளணும். அத்துடனே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சோம்பரி தன்மைகளை நீக்கி கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி மட்டுமே செயல்படுறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த அளவுக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்வோமோ, அல்லாஹ் வெகு சீக்கிரமாக எங்களை அவனின் பக்கம் நெருக்கிக் கொள்கிறான். ஏன்னா மூமின்களை அல்லாஹ் விரும்புகிறான். மூமின்கள்லையும் பாவிகள், மூமின்கள்லையும் சில அடாவிடித்தனங்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. என்றாலும் அவங்களுடைய ஈமானுடைய விடயத்தில் அவங்களுக்கு கவலை ஏற்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ் நினைச்சு மன்னிப்பு கேட்பாங்க. அல்லாஹ் இவங்களை விரும்புகிறான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் லுலுமாத்தி இலன் நூர். ஈமான் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்பிக்கை கொண்டு அவனின் பக்கமே நெருங்கக்கூடியவர்களை மென்மேலும் அல்லாஹ் வலுப்படுத்துகிறான். அதாவது யுஹ்ரிஜுஹும் மினல் லுலுமாத்தி இலன் நூர், அவர்களை பாவங்களை விட்டும் வழிகேடுகளை விட்டும் இருள்களை விட்டும் பிரகாசத்தின் பக்கம் எடுத்து செல்கிறான். வல்லதீன கஃபரு அவுலியாஹுமுத் தாகூத், யாரெல்லாம் வழிகேட்டில் போவாங்களோ, யாரெல்லாம் ஷைத்தான்களுடைய நண்பர்களாக இருப்பாங்களோ, யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி இலல் லுலுமாத், அவர்களை நூறில் வெளிச்சத்தில் அமலோடு இருந்தாலும் அல்லாஹ் இருளின் பக்கம் கொண்டு செல்கின்றான். அதனால் இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள் என்கிறத மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அமல்களுக்கேற்ப நாளை மறுமையில் வருவாங்க. சிலருடைய அமல்கள் அனைத்தும் நாசமாகி போய்விடும். அதற்கு காரணம் என்ன? சிலவங்களுடைய பண்புகள், அஹ்லாக்குகள் மோசமானதாக இருக்கு. இந்த மாதத்தில் எங்களுடைய பண்புகளை, அஹ்லாக்குகளை சீர்படுத்தி கொள்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறதோடு, யா அல்லாஹ் அதை எனக்குள்ள நல்ல முறையில் நிலை பெற செய், நல்ல பண்புகள் என்னிடத்திலிருந்து போய்விடக்கூடாது என்று அல்லாஹ் இடத்துல மன்றாடி துவா கேட்கும். அப்படியானவர்களை தான் அல்லாஹ் அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகின்றார். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த மாதத்தில் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்தவங்க. அவங்க வரக்கூடிய நேரத்தில் யாருமே மூமின்கள் இருக்கல. அல்லாஹ்வை நம்பின ஒரே ஒருவர் அவர் மட்டும்தான் இருந்தார். அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நம்பினார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு சோதித்தான். அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்களை அல்லாஹ் சோதிக்கிறது, அவனிடத்தில் மிகவும் நெருங்கக்கூடியவர்களை சீண்டி பார்க்கறது, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு சுன்னத். இந்த பரீட்சையின் பொழுது நானும் நீங்களும் தோல்வி அடைந்து விடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அதிகமானவங்க சில விஷயங்களின் பொழுது தோல்வி அடைந்து விடுறாங்க. இதனால் பெரிய கஷ்டங்களை, துன்பங்களை சந்திக்க நேருது. அலம் தர இல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி, அல்லாஹ் எப்படி 100 பக்கம் மக்களை எடுத்து செல்கின்றான், எப்படி வழிகேட்டின் பக்கம் எடுத்து செல்கின்றான் என்கிறத ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட வாதிட்டு அநியாயக்கார அரசினை பற்றி குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஹஸரத் ரசூலுல்லாஹ் இடத்துல அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி விடுக்கிறான். அலம் தர, நபியை நீங்கள் காணலையா, அல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அரசாட்சியை கொடுத்த அந்த மனிதனை, அந்த மமதை பிடித்தவனை நபியை நீங்கள் பார்க்கலையா? அவன் ஹசரத் இப்ராஹிமோட வாதிட்டான். யாருடைய விடயத்தில் வாதிட்டான்? ஃபி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய விடயத்தில். இத் கால இப்ராஹிமு ரப்பி அல்லதி யுஹி வ யுமீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன நேரத்தை பற்றி கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. ஏண்ட ரப்பு யுஹி வ யுமீத், உயிர்ப்பிப்பான் மௌத்தாக்குவான், உயிர்ப்பிப்பான் மௌத்தாக்குவான். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பற்றி அந்த அளவுக்கு விளங்கி இருந்தாங்க. வாதிடுறான் அல்லாஹ்வுடைய விடயத்தில் அநியாயக்கார அரசன். இவர்களும் அந்த வாதாட்டத்தில் ஈடுபடுறாங்க. சொல்கிறாங்க, ஏண்ட ரப்பு யாரு? அல் தி யுஹி வ யுமீத், அவன் உயிர்ப்பிக்க செய்வான் மௌத்தாக்குவான். இந்த நேரம் அந்த மமதை பிடித்தவன் கால அன வஹி வ உமீத், நானும் மௌத்தாக்குவேன், நானும் உயிர்ப்பிக்க செய்வேன் என்று மரண தண்டனை விதியாக்கப்பட்ட 2 பேர்களில் கொண்டு வந்து ஒருத்தரை கண் முன்னாலேயே வெட்டி கொண்டு விட்டு அடுத்தவனை விடுதலை செய்தான். அந்த நேரம் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரப்பி அல்லதி யக்தி பிஷம்ஷி மினல் மஷ்ரிக் ஃபக்தி பிஹா மினல் மக்ரிப், ஏண்ட ரப்பு சூரியனை மஷ்ரிக்கில் இருந்து கொண்டு வருகிறான், அதாவது கிழக்கிலிருந்து, ஃபாத்தி பிஹா மினல் மக்ரிப், நீ முடியும் என்றால் அதை மேற்கிலிருந்து கொண்டு வா. ஃபபுஹித் அல்லதி கெஃபர், இந்த நேரம் காஃபிர் அந்த அரசன் பிரமித்து போகிறான், செய்யது அறியாது போகிறான். இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழிப்படுத்தவருக்கு கூடியவர்களுக்கு உறுதியை கொடுக்கிறார். இவ்வளோ பெரிய அநியாயக்கார அரசனுக்கு முன்னாலும் கலிமத்துல் ஹக், உண்மையான வார்த்தையை பேசும் அந்த ஆற்றலை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். வாதிடுற விஷயத்தில் நுணுக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். ஆனால் அந்த அரசனுக்கு ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னது விலங்கல்ல. அவனுடைய வாதாட்டத்தில் உறுதியாக இருந்தான். இறுதியில் ஏண்ட அல்லாஹ் சூரியனை இப்படித்தான் கொண்டு வரான், உனக்கு ஏழும்டா, அதை மேற்கிலிருந்து கொண்டு வா. ஃபபுஹித்தல்லதி கெஃபர் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஆலிமீன், அந்த காஃபிர் பிரமித்து போகிறான். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி காட்டுறது இல்லை. இதே மாதிரி இந்த மாதங்களில் அல்லாஹ்வுடைய பல அத்தாட்சிகள் இருக்குது. வல் புதுன ஜால்னாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லா, நாங்கள் இந்த ஆடு மாடு ஒட்டகைகள் கால்நடைகளை ஒரு அத்தாட்சியாக, ஒரு அடையாளமாக உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம். வேறொரு ஆயத்தில் வமையு அப்தீம் ஷஆயிரல்லா ஃபைனஹா மின் தக்வல் குலூப், யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அது தான் உள்ளத்தில் தக்வா இருக்குது என்கிறதுக்குரிய அடையாளம். ஆனாலும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் எங்களில் காணல. எப்படி அந்த அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாதிட்டு தீனை கேவலப்படுத்த நினைச்சானோ அவன் கேவலமடைந்து போனான். இறுதியில் அவனுக்கு கெட்ட முடிவு உண்டானது. இதே மாதிரி தான் அல்லாஹ் அடுத்து குர்ஆனுடைய ஆயத்துகளில் எப்படி நல்லவர்களை நேர்வழி பக்கம் கொண்டு போகிறது, வழிகேட்டின் பக்கம் தீயவர்களை கொண்டு போகிறது என்கிறத உதாரணமாக சொல்லக்கூடிய நேரத்தில் அலம்தர இலல்லதி மர்ர அலா கர்யத்தின் வஹிய ஹாவியத்துன் அலா உருஷிஹா, அங்கே ஒரு கிராமத்துக்கு அருகாமையால் நடந்து போன உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறான். அவர் பார்த்தாரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்துமே உக்கி இழந்து போயிட்டு இருக்குது, வறண்டு போயிட்டு இருக்குது, நதிகள் ஆறுகள் வத்தி கிடைக்குது, எல்லாமே அடையாளம் இல்லாமல் போயிட்டு இருக்குது. இவருக்கு ஒரு எண்ணம் வச்சு, அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, இது இப்படியெல்லாம் இழந்து போனதன் பின்னால் அல்லாஹ் மீண்டும் எழுப்பாட்டுவானா? இப்போ இந்த மனிதனை நேர்வழிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் விரும்பினார். ஏற்கனவே ஒரு நபி, அவருக்கு ஈமான் இருக்குது, அவர் நல்லவர், நலவைத்தான் தேடி செல்கின்றார். இதனால் அல்லாஹ் அவருடைய ஈமானை உறுதிப்படுத்துறதுக்கு, இப்படி சந்தேகங்கள் வந்தாலும் கூட அல்லாஹ் நல்லவர்களை வீணாக்கிறது இல்லை, அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை ஏற்படுத்தி அல்லாஹ் ஈமானை உறுதிப்படுத்த வைப்பான். அந்த வகையில் அல்லாஹ் அவரை ஃபஅமாத்தஹுல்லாஹு மியத்த ஆமின், 100 வருடங்கள் மௌத்தாக்கி
அதாவது தூங்க வச்சு சும்ம பாசா அமாத்த மௌத்தாக்கினான் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. எழுப்பாட்டினான், மௌத்தாக்கி எழுப்பாட்டினான். எழுப்பாட்டி கேட்டான், காலக்கம் லபிஸ்த, எவ்வளவு காலம் நீங்கள் வாழ்ந்தீங்க? கால லபிஸ்து யௌமன் பாதா யௌம், நான் இந்த துனியாவில் ஒரு நாள் அல்லது சில நாள் வாழ்ந்திருப்பேன். அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் 100 வருஷம் தூங்கி இருக்கிறீங்க. பல் லபிஸ்த மியத்த ஆம், 100 வருடம் தூங்கி இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு தானே, இந்த ஊரை எல்லாம் மீண்டும் எழுப்பாட்டுவானா? இந்த அளவுக்கு அடையாளமே இல்லாமல் போயிட்டு நாசமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஊரை எல்லாம் மறுபடியும் எழுப்பாட்டுவானா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சு. இப்போ நாங்கள் உங்களையே வைத்து அந்த அத்தாட்சியை காட்டுறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மௌத்தாக்கி உயிர்ப்பித்த வச்சு, பாருங்கள் நீங்கள் வந்த கழுதையை, ஃபந்தூர் பாருங்கள் நீங்கள் கொண்டு வந்த சாப்பாடை, ஃபந்தூர் இலா தஆமிக பாருங்கள் நீங்கள் கொண்டு வந்த குடிப்பானத்தை, வஷராபிக லம் யதசன்னா அதுவல் எதுவுமே சடுகி போகாமல் அழுகி போகாமல் நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம். 3 அதாவது 100 வருடங்களுக்கு பின்னாலும் அது அதே போல இருக்குது. அப்படி என்றால் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இந்த அழிந்து போனதனை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது என்று அவரை அல்லாஹ் இன்னும் ஈமான உறுதிப்படுத்துகிறான். சொல்றான், வந்தூர் இலா ஹிமாரிக்க, உங்களுடைய கழுதை பாருங்க, நீங்கள் ஏறி வந்த கழுதை, ஒலி நஜ அலக்க ஆயத்தல் லின்னாஸ், அதனை நாங்கள் மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்குறோம். ஃபந்தூர் இலல் இலாமி கைஃப நுன்ஷிசுஹா, அது உக்கி இழந்து எலும்புகளாக இருக்குது, நாங்கள் எப்படி எழுப்பாட்டுகிறோம் என்று பாருங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டியதன் பின்னால அவர் சொல்றார், கால ஆலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், எனக்கு இன்னும் இல்மு கிடைச்சிடுது, நான் அறிஞ்சிட்டேன், அல்லாஹ் அனைத்து விடயங்களின் மீதும் ஆற்றலுடையவன், அல்லாஹ் அனைத்து விடயங்களின் மீதும் ஆற்றலுடையவன். எந்த அளவுக்கு நல்லோர்கள், அவர்களுக்கு துனியாவுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களில் கொஞ்சம் அசைவு ஏற்பட்டாலும் அல்லாஹ் அவர்களை வெளிச்சத்தின் பக்கமே எடுத்து செல்கின்றான். இப்படியான முறையில் அவர்களுக்கு அத்தாட்சியை காட்டி இன்னும் உறுதிப்படுத்துகிறான். யாரும் ஈமான் இல்லாத நிலைமையில் நடமாடுவாங்களோ அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தாட்சிகள் எதுவுமே காட்டுறதில்லை, இன்னும் வழிகேட்டில் தான் கொண்டு போயிட்டு சேர்ப்பான் என்று சொல்லி எங்களுக்கு இந்த ஆயத்துகள் சொல்லுது. அதிலையும் தொடரில் வைக்கால இப்ராஹீமு ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌத்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், நீ எப்படி மௌத்தாக்களை உயிர்ப்பிப்பாய் எனக்கு காட்டு. அல்லாஹ் கேட்டான், இப்ராஹிமே அவலம் துமின், நீங்கள் ஈமான் கொள்ளலையா? நான் ஈமான் கொண்டு இருக்கின்றேன். வலா கில் யத்ம இன்ன கல்பி, என்றாலும் என்னுடைய உள்ளம் கொஞ்சம் அதனை கண்டு அமைதி பெற வேண்டும். அதுக்கு பின்னால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஒரு முயற்சியை செய்வித்தான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரிபூர்ணமான ஈமான் கொண்டவர்கள், முழு உலகமே காஃபிர், அவர்கள் மற்றும் தான் ஒரு முஃமின். இதனால் உம்மத்தன் இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக செயல்பட்டவர் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எந்த அளவுக்கு அவர்களுடைய நடைமுறைகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஒமை யர்கப் அன் மில்லத்தி இப்ராஹீம இல்லாமன் சஃபிஹ நஃப்ஸா, யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறைகளை வெறுக்கிறார்களோ அவர் மூடன் மடையன் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறதோடு அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நாளை மறுமையில் அவர் மிகவும் சாலிஹானவர்களில் சேர்ந்திருப்பார் என்றெல்லாம் அவர்களுடைய உறுதிப்பாட்டை, அவர்கள் ஈமானுக்காக வேண்டி செய்த தியாகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் அவர்களை நாங்கள் ஞாபகம் படுத்துறது, அவர்களுடைய நடைமுறையின் பிரகாரம் தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நடக்கிறது, இதில் தான் எங்களுக்கு வெற்றி இருக்குது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நூர் மென்மேலும் அவருக்குள்ள படைக்கப்பட வேண்டும், ஹிதாயத் அவருக்கு அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். நீங்கள் 4 பறவைகளை எடுங்க, அவைகளை வெட்டுங்க, துண்டு துண்டு போடுங்க, அவைகளை எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்க, மலைகளில் வைங்க, அவைகளை அலைங்க வரும் என்றெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு ஈமானுடைய ஒரு உழைப்பையும் சொல்லி காட்டுகிறான். இல்மு பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும்
ஈமானை அடைகிறதாக இருந்தாலும் ஒரு தியாகம், ஒரு முயற்சி செய்யும். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த இல்மை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவர்களை மலையில் ஏற வச்சான். அதே மாதிரி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கஷ்டங்கள் துன்பங்களுக்கு மத்தியில் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்படாது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட இல்மை படித்து கொடுத்தான். இதனால் கரிமான சகோதரிகளே, இல்மை நாங்கள் ஏன்றிய அளவு கற்றுக்கொள்கிறதோடு அதனுடைய விடயங்களை அமல் செய்கிறதுக்கும் முயற்சி செய்யணும். எனவே இந்த துல்ஹஜ்ஜுடைய முக்கியமான மாதத்தில் முடியுமானவங்க கூடுதலான நோன்புகளை 9 நோன்புகளை பிடித்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லாதவங்க இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சது ஒரு 3 நோன்பு, அதுவும் இல்லாத பட்சத்தில் அரஃபாவுடைய நோன்பையாவது மறந்து விடாதீங்க. நல்ல நியத்துகளை வைங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடிய பாக்கியங்களை தந்தருள் புரிவானாக.